MS Excelல வந்து எப்படி ஃபார்முலாஸை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸலில் வந்து நம்ம 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலா அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்து ப்ரீ டிஃபைண்டாக வச்சுருப்பாங்க, அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து யூசர் டிஃபைனாக நாமளே வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்முலாவை நமக்கு தேவைங்கிற மாதிரியான ஃபார்முலாவை நாமளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்றா இருந்த ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலா வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து எக்ஸல் ஷீட்டு. நம்ம வந்து இதில் வந்து 3 டைப் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம இங்கே வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் வேல்யூஸில் வந்து நம்ம ப்ரீ டிஃபைண்டாக இருக்க ஃபார்முலாஸில் ஒரு 4-5 பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமைஸ் எப்படி எந்த வேல்யூ அப்படின்னு நாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா பார் இருக்குது, அங்கே வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நாம் வந்து ஒரு செல்லை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ட்ராக் பண்ணோன்னா எந்தெந்த செல்ஸ் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணுறோமோ செலக்ட் பண்ணுறோமோ அந்தந்த செல்ஸ்லாம் வந்து எது மேக்ஸிமமாக இருக்கோ அந்த நம்பரை வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக நம்மளுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 இருக்குது. அதில் ஹையஸ்ட் வேல்யூ வந்து 3000 தான். நம்ம மேக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கொடுத்து நாம் அந்த செல்ஸ் அந்த காலம்ஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் ஹையஸ்ட் வேல்யூவோ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறத நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து மினிமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதே ஃபார்முலா பாரில் மின் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் மினிமம் வேல்யூ எது இருக்கோ அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணால் இதில் வந்து சம் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம ட்ரை பண்ணலாம். சம்முன்னா ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம சம்முங்கிறது கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த சி காலமில் இருக்கிறத செல்ஸை கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து சம் ஆயிரும். அதாவது இதில் இருக்க வேல்யூஸ் வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலாஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு என்ன ஃபார்முலா தேவையோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மறுபடியும் இந்த ஃபார்முலா பாரில் போகலாம். எந்த ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுறனாலும் ஃபஸ்ட் வந்து ஈக்குவல் டு அப்படிங்கிற சைன் வச்சு தான் நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஈக்குவல் டு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 வேல்யூஸ் தனித்தனியாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் செகண்ட் வேல்யூ கொடுப்போம். தேர்ட் வேல்யூ கூட இந்த 2 வேல்யூவோட சம்மை வந்து மைனஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் செகண்ட் வேல்யூ மைனஸ் தேர்ட் வேல்யூ இப்படிங்கிற ஃபார்முலாவை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செல்லு நம்ம கிளிக் பண்ணுறோம், பார்த்தீங்களா மேலே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் செல்லை நமக்கு இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய செல்லுடைய நம்பர் மேலே வந்துடுச்சு. அப்புறம் மைனஸ் கொடுத்து தேர்ட் வேல்யூ இருக்கிற செல்லை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா தேர்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெட் ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு நெட் ரிசல்ட் வரும். இது சப்போஸ் வந்து இங்கே கீழே இருக்கிற அடுத்தடுத்த அமௌண்ட்டுக்கோ இல்லை அடுத்தடுத்து இருக்க வேல்யூக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா வந்து டபுள் ஹெட்டடு ஒரு சிம்பிள் வரும். ஸோ அந்த சிம்பிளை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்தடுத்து இருக்கிற வேல்யூக்கும் வந்து அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் டிஃபைன்ட் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம்.